ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி செவந்து வர வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் செவந்து வந்துருச்சு. மசாலா ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பழைய புளி எடுத்திருக்கேன் நான். உப்பு போட்டு கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்த்துடலாம். கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மீன் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்த்தணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கேரளா மத்தி. எங்கள் ஊர் மத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். கரண்டி போட்டு உடச்சிடக்கூடாது. கலக்கி விட்டோம்னா உடஞ்சிருங்க. மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். தீ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ மெதுவாக கரண்டி போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம்.
வாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.